ஸோ முதல்ல வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நம்ம எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் முதல் பண்ணுற விஷயம் என்னது? உடனே போய் ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறோம், வெயிட்டை குறைக்கிறோம், 6 பேக் வைக்கிறோம். இப்படி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜிம்மில் நான் படித்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன். கெட் ஃபிட் இன் ஜிம், லூஸ் வெயிட் அட் யுவர் கிச்சன். அதாவது வந்து இங்கே வந்து உங்கள் தசைகளை வந்து வலுவாக்கிக்குங்க, நல்லா வந்து ஹெல்த்தியாக மாறுங்க, ஆனால் வெயிட்டை குறைக்கணும்னா போய் உங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருந்தது. இதுதான் நிச்சயமாக உண்மைங்க. வெயிட் லாஸுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் உதவி செய்யும் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தூரம் டயட்டை ஃபாலோ பண்ணுறோங்கிறத வச்சு தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸசைஸ்லேயே வெயிட்டு குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு டயட்டை சுத்தமாக கவனிக்காமல் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் மாங்குன்னு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சில நேரங்களில் வெயிட் கெயின் கூட வரும். பட் அது ஹெல்த்தி வெயிட் கெயின் தானே, மசில்ஸ் பில்டப் ஆகிறதுனால ஒரு வெயிட் கெயின் வரலாம். ஸோ நிச்சயமாக வெறுமன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அது நடக்காது. இதுதான் நிறைய பேர் வந்து ஃபெட்டப் ஆயிடுறாங்க. டாக்டர் நான் 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுண்டு. ஸோ முதல் தவறு, டயட் இல்லாமல் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வெயிட்டு குறையாது.